விட்டு உடையாம்புலியிலே ஒரு நிலையம் வாங்கினார். எங்கே உடையாம்புலி ஊரில் இருக்க சரி அங்க யாரு வாங்குவாரால்? யாரு? லட்சுமண கோனாருக்கு அழகு பிள்ளை ஒரு பெண்மொழியால். லட்சுமண கோனாருக்கு ஒத்தைக்கு ஒரு மகள் யார் தெரியுமா? என்ன லட்சுமண கோனாருக்கு ஒத்தைக்கு ஒரு மகள் அல்லவோ அம்மையான வெள்ளையம்மா. வெள்ளையம்மா தாயாரோ வெள்ளையம்மா தாயாரோ அவர் அழகுடனே வளர்ந்து வரா. வெள்ளையம்மா தாயாரோ வெள்ளையம்மா தாயாரோ அழகுடனே லட்சுமண கோனாருடைய மகா யாரு? வெள்ளையம்மாள். அம்மாள் வெள்ளையம்மாள் எப்படி வளர்ந்து வராங்க? எப்படி ஐயா? அவ பெண்ணுக்கு பெண்ணழகி, ஏழை நல்ல மயிலழகி, கண்ணுக்கு கண்ணழகி, ஆரண பொன்னழகி, கண்ணுக்கு ஒப்பிடலாம் கண்ணுக்கு ஒப்பிடலாம் வெள்ளையம்மாவின் கொடியா ஒப்பிடலாம் கண்ணுக்கு ஒப்பிடலாம். லட்சுமண கோனாருடைய அழகு மகள் வெள்ளையம்மாள். பெண்ணுக்கு பெண்ணழகு, பேர மயிலழகு, கண்ணுக்கு கண்ணழகு, காரண பேரழகு. அப்பேற்பட்ட அழகோடு வெள்ளையம்மாள் வளர்ந்து வருகிறார்கள். அம்மாள் வெள்ளையம்மாளுக்கு எத்தனை வயதாச்சு? அம்மாள் ஒரு வயதா இரு வயதா ஒன்று நல்ல வயது மாட்டி ஒன்று வயதாதிலே முடியிறக்கி காது குத்தி அதுக்கிட்ட கம்மலிட்டு நம்புக்கு வச்சு உடனே வந்து வாரா கோனார் மகள் மகள் வெள்ளையம்மாள். நாலாவது வயதிலே நடத்தோடும் பருவமானம் 5வது வயதிலே அதிக பாடம் பங்களிப்பார். 6-7 வயது மாற்றி நல்ல வயது மாற்றி வெள்ளையம்மன் கொடியா கணக்கும் படிப்பார்கள் கணக்கும் படிப்பார்கள். லட்சுமண கோனார் மகா இரண்டாம் வயதிலே வெள்ளையம்மாள் போனித்தார் லட்சுமண கோனார் மகா அழகு மக வெள்ளையம்மா நல்ல புஷ்பமாகி வேகி வளர்ந்து மாறா. வளையமொழி நகரத்திலே வளையமொழி ஊரதியை வெள்ளையம்மாள் வளர்ந்து வரா. வளையமொழி ஊரதிலே வளையமொழி ஊரதிலே வளர்ந்து வரா. அழகாகவே பூத்து புஷ்பவதி ஆகிறார்கள். லட்சுமண கோனார் ஒத்தை மகளாகிய வெள்ளையம்மாள் நல்ல பூத்து குலுங்கி பக்குவதியாகி புஷ்பவதியாக இருக்கிறார்கள். அம்மா வெள்ளையம்மாளுக்கு வயது மூதிவராகிறது. பூத்து பருவமா இருக்கிறார்கள். ஒரு பெண் பிறந்தா பூத்து புஷ்பவதியா என்ன பண்ணுவாங்க? 4 இடத்துல மாப்பிள்ளை பார்ப்பாங்க. லட்சுமண கோனார் போயிட்டாரு. சரி உடையாம்புல இசக்கியம்மா இருக்கா. ஒரு மக்கள்லாம் சேர்ந்து அம்மா வெள்ளையம்மாளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். பஞ்சாங்கம் பார்த்து ஜோதிகளை விளைவித்து இசக்கியம்மாருளாலே வெள்ளையம்மாளுக்கு யார மனமடிக்கிறார்கள்? எந்த தேசத்துல பரிசம் போட்டு பார்க்காங்க? உடையாம்புடி பெண்ணு யாரு? வெள்ளையம்மாள். உடையாம்புல வெள்ளையம்மாளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. இந்த காலத்துல பஸ்ல வருவாங்களா? இல்ல ரயில்ல வருவாங்களா? எப்படியா வருவாங்க? இல்ல பிளைட்ல வருவாங்களா? இல்ல வாட்ஸ்அப் எதுவும் உண்டா? கிடையாதுல்ல. நேர்ல போய் தான் பெண் பார்ப்பாங்க. இப்பெல்லாம் அவரவர் பெண்ணை பார்த்துக்கலாம். சரி அம்மா அப்பாவே பார்க்க வேண்டாம். இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. பார்க்க எனக்கு பேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வெள்ளையம்மாள் அம்மாளுக்கு கல்யாண பரிசம் போடுவதற்காக மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்க வராங்க? மாப்பிள்ளை தேட மொழி மாப்பிள்ளையும் பார்ப்பதற்கு நாட்டிலேயும் நல்ல நாடி
குறை முடிஞ்சிருச்சோ இன்னும் அம்மாவுக்கு நிறைய போடல வெள்ளை அம்மாள் அம்மாளுக்கு மாப்பிள்ளை வாக்க சரி கழுகுமலைக்கு வராங்க மாப்பிள்ளை வாக்க கழுகுமலை எங்க பார்க்காங்க ஏன் யாதவர் குளத்துல பார்க்காங்கப்பா மாப்பிள்ளை பார்க்கணும்ல வெள்ளை அம்மாளுக்கு ஏத்த மாப்பிள்ளை கழுகுமலை யாரு இருக்கா முத்து முத்தா வளர்ந்து வரும் வளர்ந்து வரும் என் முத்தைய கோனரை மாப்பிள்ளையா மாப்பிள்ளையா அழகுடைய ஆண்மகனை முத்தைய கோனாரும் அழகு மேல ஊரடி அவர் அழகுடனே வளர்த்து வாரா வெள்ளையம்மாளுக்கு மாப்பிள்ளை பார்க்க கழுகுமலை வராங்க உடையாமொழியில இருந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க கழுகுமலைக்கு வெள்ளையம்மாளுக்கு மாப்பிள்ளை யாரு கழுகுமலை யாதவர் குலத்தில் இருக்கக்கூடிய முத்தையா போனார் நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு நம்ம வெள்ளையம்மாளுக்கு ஏற்ற முத்தையா போனார் பேரு பொறுத்த பத்தியா வெள்ளையம்மாள் முத்தையா யாதவர் குலமதிலே குலத்தினோட வழக்கின்படி சிறு வரிசை கொண்டு வந்து நாள் குறித்து பார்த்தல்லோ திருமணத்தை ஏற்பாடுகள் குறிச்சாச்சு எந்த மாப்பிள்ளை தான் வேணும் ஏன் முத்தையா கோணம் வெள்ளையம்மாளுக்கு ஏத்த மாப்பிள்ளை என்ன அழகான மாப்பிள்ளை கண்டிப்பா வெள்ளையம்மாளுக்கு ஏத்த மாப்பிள்ளை இதுதான் கிட்ட நின்னா பொருத்தம் பார்க்கணும்ல மாப்பிள்ளைக்கு ஏத்த பெண்ணா இருக்கணும் பெண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளையா இருக்கணும் நான் கதையை படிக்க ஐயா அந்த பெண்ணையா பார்த்துருக்கீங்க மாப்பிள்ளை சொன்னா அவனுக்கு மாப்பிள்ளை தான் ஐயா முத்தையா கோணரத்தான் வெள்ளையம்மாளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கு அப்ப பார்த்தாங்க முறைப்படி நாளை குறிப்போம் மூத்த கால் நடுவோம் அழகா கல்யாணத்தை பிடிப்போம் என்று சொல்லி உடையாம்புலி யாதவர் குல மக்களும் வெள்ளையம்மாள் பெண் வீட்டார்கள் கழுகுமலை யாதவர்கள் மாப்பிள்ளை வீட்டார்கள் முத்தையா கோணருக்கும் வெள்ளையம்மாளுக்கும் கல்யாணம் நடக்கு எங்க நடக்கு உடையாம்புலி நடக்குது என்ன அழைக்க போறாங்க எங்க வெள்ளையம்மாளுக்கு எப்படி கல்யாண அலங்காரம் பண்ணுகிறார்கள் அம்மா வெள்ளையம்மாள் வீடதிலே கல்யாணம் பண்ணுவதற்கு வாழை மரம் கொண்டு வந்து வாசலிலே அலங்கரித்தார் மரம் கொண்டு வந்து இருபுறமோ அலங்கரித்தார் எண்ணெய் மரம் கொண்டு வந்து எறும்பெல்லாம் அலங்கரித்தார் மரம் கொண்டு வந்து வெள்ளையம்மாள் கல்யாணம் சீரும் நல்ல சிறப்பாக கரையாம்பூடி நகரத்திலே யாதவர்கள் குலத்திலே கல்யாண பெண்ணாக நம்ம வெள்ளையம்மாள் இருக்காங்க வெள்ளையம்மாளுக்கு கல்யாணம் நடக்க சீரம் சிறப்பமா அலங்காரம் பண்ணுதாங்க வாழை மரம் கொண்டு வந்து வாசலில் அலங்கரித்தார் ஈச்ச மரம் கொண்டு வந்து இருபுறமும் அலங்கரித்தார்கள் தென்னை மரம் கொண்டு வந்து திருவெல் அலங்கரித்தார்கள் ஒரு கல்யாண வீடு நடக்கணும் சாதாரண விஷயமா வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சு பாருப்பாங்க அம்மாளுக்கு கல்யாண வீடு எப்படி இருக்கு ஐயா வண்ண வண்ண விளக்குகளாம் அலங்கரித்து வெள்ளையம்மா நல்ல சிறப்பாக கல்யாணம் நடக்க போது கோணர் மகா அம்மா அப்படியே பெண்ணு மணப்பெண்ணுக்கு உண்டான பக்குவமாக அழகு அலங்காரங்கள் எப்படி இருக்கும் கல்யாண பருவம் வந்த ஒரு வித்தியாசம் முகக்கல இருக்கும் இல்லையா வெள்ளையம்மாள் அம்மாளுக்கு லட்சுமண குல மகளுக்கு இருக்கு அப்படி இருக்கு அம்மாளுக்கு கல்யாணத்துக்கு தந்துட்டு தோத்து கொடி பட்டெடுத்து தூத்துக்குடி பட்டெடுத்து
ஊரடியில கண்டைக்குத்தான் இருக்கதையும் வாங்கிக் கொண்டு வட்டியானம் சூடி ஒட்டு வாங்கி கழுத்தடியில வைரமால கழுத்தடியில அழகுடைய நகையிலுமே பதியில இருவரமா கொஞ்சங்கள் விட்டு கைக்கு நல்ல வளையலெல்லாம் ஆளுக்குத்தான் கொலுசு வாங்கி அழகுடனே அலங்கரித்தார் வெள்ளையம்மா கண்கோடியை அம்மாளுக்கு பெண் பார்க்க வர மாதிரி கல்யாணத்துல என்னென்ன பொருள் வாங்குவாங்க எல்லாம் வாங்கியாச்சு. சரி ஐயா, முக்கியமான கட்டம் என்ன? நான் தான் இருக்கேன். இருக்கையா என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுக்கோயேன். சரி, பெண்ணை கொடுக்க போறோம். ஆமா, அப்ப என்ன பண்ணணும்? நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு போவோம். கண்டிப்பா கல்யாணம் பண்ண கொடுக்க போறோம். ஆமா, பெண்ணை கொடுக்கல பெண் நல்லபடியா வாழணும், சந்தோஷமா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு தெய்வத்தை கும்பிடணும். சரி, அந்த நேரம் அம்மா விளையாடுறத பாருங்க. என்ன நம்ம வெள்ளையம்மாள் கல்யாணத்துக்கு அங்க என்னென்ன அலங்கார பொருட்கள் வாங்கினாலும் அம்மாள் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிட்ட காய்கிட்ட வராங்க. சரி, எப்படி வராங்க? வண்டி நல்ல வண்டி கூட்டி வகையா வண்டி வெள்ளையம்மா கோழியை என்ன அழைத்து போறார்கள் உடையாம்படி ஊரில் இருந்து கொண்டைக்கு தப்பு முடித்து மல்லிகை பூ பிச்சு போவான், இருவாச்சி முல்ல போவான், எல்லாம் போவான். வகையா பூ முடிச்சு வெள்ளையம்மா அலங்கரித்தா வெள்ளையம்மா கொண்டைக்குத்தான் அம்மாள் வெள்ளையம்மாளை பெண்ணழைத்து வண்டி கூட்டி கொண்டு போறாங்க. கழுகுமலை ஐயா முத்தையா குணரோட மனமுடிக்கணும் என்று. ஆமா, கொண்டைக்கு நல்ல மல்லிகை பூ பிட்டி போயிருவாச்சு முல்லை எல்லா வகையான பூக்களையும் சூடி. சரி, ஒரு பெண்ணுக்கு பூ வைத்துன்னு கல்யாணம் முடிப்பாங்க. ஆமா, கல்யாணத்தனைக்கு முடியே தெரியாது. சரி, இப்போ எங்க ஊர்ல பக்கத்துல ஒரு பிள்ளை கல்யாணம். சரி, அவன் முடிய வச்சுன்னா எலிவாள் மாதிரி தான் இருக்கும். முடி மறைச்சிட்டு பூவானது முதுகு வரைக்கும் கிடக்கு. ஆசை இருக்குல்ல, கண்டிப்பா பெண்ணுக்கு வந்து பூவற்ற ஒரு ஆசையும் அழகும் தானே. அம்மா வெள்ளையம்மாளுக்கு கொண்டை நிறைய மல்லிகை பூவை சூடிக்கொண்டு சரி அலங்காரம் பண்ணாங்க. என் தாய் முப்பந்தத்திலிருந்து வந்த உடையாமலை ஒட்டி இருக்காள. என் நீலி கண்ணீர் வடிக்க நீலி அம்மா, மாயக்காரி மாய நீலி. சரி, என் முப்பந்தலத்து இசக்கி அம்மா, உடையாமலை இருந்தாலே உடையாமொழி இசக்கி அம்மா. அவ பாக்கா என்ன நம்ம லட்சுமண குணர் உயிரை வாங்கிட்டு இந்த ஊர் நம்ம இருக்கோமே அவ மக வெள்ளையம்மாளுக்கு மனமுடிக்கிறதுக்கு எவ்வளவு பூ வாங்கி அலங்காரம் பண்ணிருக்காங்க. நம்மள ஒரு பார்வை பார்த்தாலாம், ஒரு துண்டு பூவை கொடுத்தாங்களா? அதான் அந்த அம்மாளுக்கு இன்னைக்கு பூவாலய அலங்காரம். மத்த ஊர்ல சாமி ஆடுதலுக்கு துணியாலதான் பிள்ளடிச்சு கையில கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல சரி மல்லி பூவாலதான் பிள்ளை கொடுக்காங்க. அந்த வெள்ளையம்மாள் கல்யாணத்துக்கு மல்லிப்பூ ஒரு துண்டு பூ கொடுத்துருக்கூடாதா? அவ கொண்டைக்கு எவ்வளவு பூ வச்சிருக்கா? அம்மா இசக்கி அம்மாளுக்கு ஒரு துண்டு பூ தானே. ஒரு 50 பூ கூட வேண்டாம், ஒரு இனக்கு எடுத்து வச்சா போதாமே. சரி, அந்த வாசமே அம்மா ஏத்துக்கிடுவாளே. அம்மா மக்கள் வெள்ளையம்மாளுக்கு கல்யாணம் பண்ண என் தாய் இசக்கி அம்மாளுக்கு ஒரு பூவையும் கொடுக்கல. அவளை நினைக்கல. பார்த்தா இசக்கி நாம உடையாமல் இருக்க கூடாதுமே. இங்க இருந்து வெள்ளையம்மாளை பெண்ணழைத்து செல்லும் போது அவ பூபகோடு போடுறாள். ஐயா உடையமொழி இசக்கி அம்மா வெள்ளையம்மா கொண்டை வாசம் தலைமொழி பூவாசம்மா பூவோடு சேர்ந்தது
வெள்ளையம்மாள் கொண்ட நிறைய மல்லிப்பூ சூடி இருக்கு பெண்ணுக்கு. ஆமாய்யா. கல்யாணம்ல ஆமா. தாத்தா இசக்கி சரி. நமக்கு ஒரு துண்டு பூ கூட கொடுக்காம நம்மள நினைக்காம போறாள். போயிரும் நம்ம. அதானே. பூ வாசத்தோட போயிருவோம். சரி. என்ன கல்யாணம் ஆகும்போது 8 நாளைக்கு பெண்ணோ மாப்பிள்ளையோ யாரும் வந்து என்ன வெளியே போக கூடாதும்பாங்க. ஆமா. ஏன்னா இருக்கு அந்த பூ வாசத்துக்கு இன்னைக்கு 8 நாளைக்கு இருக்குமா. அப்ப ஏற்பட்ட பூ வாசத்தோடு இசக்கியம்மன் உடையாமலை ஊரை விட்டு கிளம்புறார். சரி. வெள்ளையம்மாள் வண்டியிலே போக அவளுக்கு தெரியாமல் அவள் கொண்டே இருந்த பூ வாசத்தில் ஒளிந்திருந்தாள் இந்த இசக்கியம்மன். சரி. எங்க வாரா இங்க வாரா இளையம்போலி ஊரை விட்டு மாட்டு வண்டி கூட்டிக் கொண்டு என்னதுதான் பூச்சோடி பூவோடு வாழாடு ஒரு வாழவ பூவேரியார் இசைக்கிட்டான் போட்டான மணிக்கோளவ போல சம்பளம் தானே போராடுகிற ஒரு வாழவ உரையா கூடி ஊற விட்டு வெள்ளையம்மன் பூவோடு வராளே இசகியம்மா உடையா கூடி நகரை விட்டு அலிங்கான வரிகடத்தி வையம்பலம் எல்லை விட்டு அந்த வரி தான் கடந்து நாட்டிலேயும் நல்ல நாடு எனக்கு மறை தேசத்திலே வெள்ளையம்மா பெண்கோடிக்கு அங்கே கல்யாணம் நடத்த வேண்டாம். கொத்தையா கோனாரையா 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 கேட்டதொரு மாப்பிள்ளையா மாப்பிள்ளையா தெரியாது. ஆமா நம்ம கோயில் பக்கத்துல வந்தாச்சு. முத்தையா கொணரையா மாப்பிள்ளையா இருக்கு. ஆமா உடையாமல் இருந்து பெண்ணை அழைத்து வந்திருக்காங்க. சரி. பெண்ணை அழைத்து வந்த வாசத்தோடு யாரு வாரா? யாரையா இருக்கிறாளே அப்பு கடைகளுக்கு கள்ளிக்கொப்ப பிள்ளையா இருக்கிறாளே முப்பந்தரத்த நீலி. ஆமா உடையாம்புலி எசக்கி. சரி. உடையாம்புலி ஊரிலிருந்து வெள்ளையம்மாள் தலைமுடி பூ வாசத்தோடு வந்தவள். ஏன் வந்தால் எனக்கு ஒரு படி பூ கொடுத்து அவள் நினைக்காமல் மக்கள் கிளம்பி வராங்க கல்யாணம் பண்ண. வார வழியில என் அம்மா இசக்கியம்மாள் கல்யாணம் முடியுதில்ல. நல்லபடியா முடியட்டும். நாம உடையாம்புலி எசக்கி பேர் வாங்கி இருக்கோம். சரி. இனிமே நம்ம எங்கேயும் போக வேண்டாம். பூவோடு நாரும் சேர்ந்து மணங்கிறது போல அம்மா எல்லையிலேயே நம்ம நிலைய வாங்கணும். சரி. எல்லையம்மாள் கட்டி கொடுக்க போறாம் முத்தையா கோனாருக்கு. நான் இங்கே இருக்கேன். அவ அன்னையில இருந்து என்ன நிலைய வாங்குவானா? நான் கழுகு மேல இறக்கி அம்மா எந்த பேரு இறக்கி அம்மா நான் பிறந்ததுதான் பழகை நல்லோ நான் வளர்ந்ததெல்லாம் துன்பங்களோ நான் இருந்ததெல்லாம் உடையா போலி நான் இருந்ததெல்லாம் உடையா போலி நான் வந்த இடம் கழுகு மலை அவருடைய வீடரிலே ஒரு ஆடு மாடு தொழுவம் உண்டு. அந்த மாட்டுகள தொழுவத்திலே இந்த மாயனில் குடியிருக்கா வெள்ளையம்மா என்ன வாசத்தோட நான் எசக்கி வந்திருக்கேன். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. எருவாண்ட நிலைய வாங்குது. என்ன நினைக்காமையா கல்யாணம் முடிக்க போறீங்க. நான் உங்க அப்பா உயிரை எடுத்து வந்தவன் அந்த உடையாம்புலிக்கு. என்ன கேள்வி கிட்டலாம் பேசினவங்கல்ல எனக்கு எல்லாம் திங்க போதுன்னு சொன்னார்ல. நீ என்ன நினைக்காம வாரியா வாரம் ஊரோட நிலைய வாங்க வரேன். இசக்கியம்மாள் தாயானவள் பூவை விட்டு இறங்கி கொண்டு அந்த வெள்ளையம்மாளுக்கு கல்யாணம்
கிடக்கட்டும். சரி. நம்ம நேரம் வரும்போது நல்ல நிலையம் வாங்குவோம். ஆமா. அதுவரைக்கும் முத்தையா குளர் வீட்டு தொழுவத்திலே அம்மை வந்து அமர்ந்தாள். சரி. கழுகுமலை முத்தையா குளரையா வீட்டதிலே ஆமா. தொழுவத்தில் வந்து அம்மை குடியிருக்க. சரி. என்ன நடக்குது? என்ன நடக்குது? வெள்ளையம்மாளுக்கும் முத்தையா கோனாருக்கும் ஆமா. மங்கையர்கள் சூடி நிற்க, வாழ்த்துறைகள் பாடி நிற்க, மங்கையர்கள் கூடி நிற்க, வாழ்த்துரைகை பாடி நிற்க, சூரியனார் உதிக்கும் போது நம்ம நல்ல முகத்திலே, சூரியனார் உதிக்கும் போது நம்ம நல்ல வர்த்தியிலே, சிவனே நல்ல சிவனே என்று திருமாங்கல்யம் சூட்டுவாரா, சிவனே நல்ல சிவனே என்று திருமாங்கல்யம் சூட்டுவாரா, அரகரா என்று சொல்லி என்று சொல்லி மாங்கல்யம் போட்டுவாரா முத்தையா கோனார். அரகரா என்று சொல்லி ஐயா என்று சொல்லி அடியதை கட்டுவாரா முத்தையா கோனார். கழுகுமலையிலே அம்மா வெள்ளையம்மாளுக்கு முத்தையா குளம் கல்யாணம் நடக்கு. ஆமா. தம்பி, என்னண்ணே? அந்த காலத்துல கல்யாணம் நடக்குன்னா வாழ்த்து படிப்பாங்க. கண்டிப்பா. இப்ப யார் வீட்டுல வாழ்த்து படிப்பாங்க? எங்கயா வாழ்த்து படிக்காங்க? என் கல்யாணத்துக்குலாம் வாழ்த்து படிச்சாங்க. ஆமா. எங்க அம்மா கல்யாணம்னா யாருக்கு கல்யாணம் எங்க அம்மா போய் படிப்பாங்க. கண்டிப்பா. அது எங்க பரம்பரை வில்லுப்பாட்டு பரம்பரை கிடையாது. கிடையாது. எங்க அம்மா பாட்டு படிக்கிறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுவாங்க. சரி. இந்த பெண்ணு வீட்டுல போய் நாளைக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கோம்னா ஆமா. இந்த நாள் சாப்பாடு போடுவாங்க. சரி. அங்க வாழ்த்து படிச்சு ஆமா. நல்லா வாழ்த்து நல்ல சந்தோஷமா பெண்ணை அனுப்பிடணுமா. கண்டிப்பா. எங்களுக்கு தெரிஞ்ச வாழ்த்து பாட்டை கல்யாண காட்சிங்கிறனால படிக்கிறோம். சரி. அந்த அம்மாளுக்கு கல்யாணம் நடக்குது, வெள்ளை அம்மாளுக்கும் ஆமா. முத்தையா கோனாருக்கும். சரி. தெய்வத்துக்குரிய வாழ்த்து பாட்டு இல்லையா? ஆமையா. கல்யாணம் வாழ்த்து படிக்கிறது தப்பே கிடையாது. தப்பே கிடையாது. அது எப்படி இருக்கிறார்கள்? எப்படி ஐயா? ஆனை ஆனை என்பாக யானையை கொண்டு வந்து அலைகளில் நீராடி, நீராடி யானைக்கு நெத்திக்கு பட்டது. ஆமா. போராடி யானைக்கு பொன்ன அலங்கரித்து, 3 காலுக்கு முத்து சிலம்போடி, சரி. 4 காலுக்கு நல்ல சிலம்போடி, ஆமா. ஓடுங்க ஒரு குலவை ஒண்ணாமணி குலவை இன்னொரு குலவை இருகர பெருகி வர. வெள்ளையம்மாள் கல்யாணம் நடக்குன்னா வாழ்த்து படிக்கேன். ஆமா. அண்ணாச்சி எங்க போறீங்க? மாமன் மகள மாலையிட நான் போறேன், கண்ணி பெண்ணை கைப்பிடிக்க நான் போறேன், ஆமா. தேச பொருளை திருப்பூட்ட நான் போறேன், சரி. சீவி குதிரை வரும், சிவகாசி மேல வரும், ஆமா. ஓடங்கர் குலவை பொன்னாமணி குலவை இன்னொரு குலவை இருக்கிற பெருகி வர. 2வது வாழ்த்து. ஆமா. சதுரகிரி மலையில் எறியுங்கள் அண்ணாத்திரண்டு சந்தனக்கால் வெட்டி வந்து சேர்த்து செதுக்கி சிங்கார பந்தலிட்டு, ஆமா. 9 காலில ஒரு கால் கிழக்க நட்டி அழகுடைய பந்தல் போட்டு மாப்பிள்ளையாய் முத்தையா கோனார். சரிதான். பெண்ணாக இருப்பது வெள்ளையம்மாள், போலங்கொரு குலவை பொன்னாமணி குலவை இன்னொரு குலவை பெண் பெற்றோம் என்று சொல்லி வேதனைகள் பட வேண்டாம். பெண் பெற்றார் வாசலுக்கு பெட்டி வரும் சேல வரும், பெட்டி வரும் சேல வரும், பொன்னான தாலி வரும். ஆமா. போலங்கொரு குலவை பொன்னாமணி குலவை இன்னொரு குலவை இருக்கிற பெருகிற. அந்த காலத்துல கல்யாணத்துக்கு இப்படி வாழ்த்து படிச்சிருக்காங்க. பெண் பெற்றார் வாசலுக்கு என்ன? பெண் பெற்றோம்னு யாரும் வேதனைப்பட வேண்டாமா. சரி. ஆட்டோமேட்டிக்கா பெட்டி வரும் சேல வரும், பொன்னான தாலி வரும். தாலி வரும். வாழ்த்து எப்படி படிச்சிருக்காங்க. அதானே. இப்ப எங்க வாழ்த்து? இப்பதான் கூட்டத்துல ஓடுறாங்க. ரேடியாக போட வேண்டியது. ஆமா. மருமகளே மருமகளே வா வா, உன் மாமியால விளக்கமாக எடுக்கவா. மருமகளே மருமகளே வா வா, உன் மாமன் மாமியார் வீட்டை விட்டு அனுப்பவா. இப்போலாம் அப்படிதான் வாழ்த்து. அப்பதான் வாழ்த்து. மருமவ வந்தா போதும், மாமனும் வேண்டாம் மாமியாலும் வேண்டாம். சில ஆம்பளை இருக்காங்க, எப்படி பொண்டாட்டி கட்டிட்டு அம்மா அப்பா வெளியே வைக்கிறது. அனுப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கூடாது. நல்லா கவனிச்சுக்கங்க. ஒய்ய ஸ்டாப். ஆமா. பொண்டாட்டி வந்துட்டாண்டு, சரி. பொண்டாட்டி பேசிக்கிட்டு அம்மா அப்பாவும் அனுப்பிக்கிறாரு. பொண்டாட்டி நேற்று வந்தவா. ஆமா. அம்மா அப்பா நமக்கு ஆயுதே இருக்கிறவங்க. கண்டிப்பா. அதாவது ஒரு கதைக்காக சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஆமா. இப்படி கல்யாண வாழ்த்து நடந்து கொண்டிருக்கிறது. சரி ஐயா. அம்மா வெள்ளையம்மாளுக்கும் ஆமா முத்தையா கோனாருக்கும் என்ன திருமணமான நடந்து கொண்டிருக்கு. ஆமையா. அழகு சீரும் சிறப்புமாகவே சீர்வரிசை பொருள் கொடுத்தார்கள். முத்தையா கோனாரும் ஆமா வெள்ளையம்மாள் பெண்குடியாலும் ஆமையா கழுகுமலையில் இல்லறம் நல்லறமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். காலத்தின் கருதி ஆமா அம்மா வெள்ளையம்மாளுக்கு என்ன ஆண்டவனின் கிருபையாலே அழகுடைய குழந்தைகளா ஒரு மகன் அல்லவோ எனக்கு முத்து போனாரோ எனக்கு முத்து போனாரோ எனக்கு முத்து போனாரோ அழகு நல்ல வளர்ந்து வரா
இருக்கிறார். ஆமையா. அவர் அளவுடனே பறந்து பருவமாயிருக்கிறார். சரி. அவருக்கு ஒரு பெண் பார்த்தார்கள். ஆமா. அந்த பெண்ணை யார் தெரியுமா? யாரையாது? மதிப்பிற்குரிய ஆமா. இசைக்கு கோணரையாவுக்கு சரி. யார் தெரியுமா? யாரு? அந்த பகவானோட நாம கொண்ட பரமாயி அம்மாளோ இசைக்கு கோணாருக்கு அழகுல மனைவியாக அழகுமான தேசத்திலே அழகுமான தேசத்திலே அவர் நல்லறமாய் வாழ்ந்து வாரா. வெள்ளையம்மாள் மன்னன் இசைக்கு கோணாருக்கு பரமாயி அம்மாள் என்ற பெண்கொடியை மணமடித்து சரி. எல்லாரும் நல்லறமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா. அந்த ஐயா வீட்டுல யாரு இருக்கா? தொழுவத்துல யார் இருக்கா? இசக்கி அம்மா பார்த்தா ஆமா. நம்ம கல்யாணம் முடிஞ்சாச்சு வெள்ளையம்மாளுக்கு. சரி. ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்து ஆமா. நல்ல பரமாயி அம்மாளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஆமா. நம்ம எவ்வளவு நாள் தொழுவத்துக்குள்ள இருக்கேன். எத்தனை நாள் இங்கே இருக்காம? நாம வந்த செய்தி தெரிவிக்க வேணும். ஆமா. இந்த ஊர்ல தனி நிலையம் வாங்க வேணும். வாங்க வேணும். தெற்க பார்த்து உடையாமலேயே பார்த்து இருக்கணும். ஆமா. எல்லா ஊர்லயும் எசகி கிழக்கமாகத்தான் இருப்பா. சரி. நம்ம தாய் அங்க இருந்து வந்தவா. ஆமையா. அந்த பின்னோக்கிதான் இருக்கா. ஆமா. நான் ஆகாச மாடனுக்கு எல்லைக்கு பக்கத்துல பக்கத்துல இந்த ஊரு காவல் தெய்வமா நான் இருக்கணும். ஆமா. இசக்கி அம்மா பார்த்தா என்னய்யா? பரமாயி அம்மா வந்திருக்காங்கல்ல. ஆமா. இந்த அம்மா மேல இறங்கிட வேண்டியதான். இறங்க வேண்டியதான். இந்த ஆய் இசக்கி என்ன? மாட்டு தொழுவத்தில் இருந்து கொண்டு ஆமா. அவ தொழுவம் விட்டு வாராளையா வாராளையா வாராளையா. உத்தமியா இசக்கி அம்மா இசக்கி அம்மா வாராளையா வாராளையா. வாராளையா வீரப்பல்லா கிருஷ்ணனையா வெற்றி கொண்ட திருமுகமா கப்பரையும் ஒரு கையில சூடாயுதம் மறுகையில சடவலைய பிடிவலைய அம்மா 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 பரமாயி பரமாயி அவனில் தாய் இறங்குதா இசங்கியம்மா பரமாயி மன்னகாத அட்டகாசோ மன்னராலை இசங்கியம்மா கலைமல உரடியே யாதவ திருவாரியே வெள்ளையம்மா துளுவதியே வெள்ளையம்மா துளுவதியே அவ சேட்டைகளை செய்வானா அந்த செய்தி தெரிவிக்கவே அவன் எல்லாத்துக்கும் பண்ணுவானா. நாம கலங்குமலையில வந்திருக்கோம். ஆமா. அந்த செய்தி மக்களுக்கு தெரியணும். சரி. அது வெள்ளையம்மாளுக்கே தெரியாது. தெரியாது. அவங்க கொண்டே பூவோடு வந்தோம்னே. ஆமா. நாம வந்ததை எப்படி தெரிவிக்கலாம்? எப்படி? இந்த யாதவர் திருவதியில ஆமா. அம்மாள் இசக்கி அம்மாள் சரி. கோண திருவத்தில் இருந்து கொண்டு ஆமா. அவ பண்ணாத அட்டகாசம் அவ பண்ணாத நிதி அம்மா அவ போற வர மக்களையும் அவ பயக்காட்டி ஒழுந்து வரா. சந்திர நிப்பாரா சந்திர நிப்பாரா அவ உலகம் போடுவா. அவன் உலகம்
நிக்க கிராமத்துல வருவா உச்சத்துல நின்று கொண்டு முக்குளவு போடுவாளாம் ஊழச்சத்தம் போடுதான் அதனால மக்கள் பயப்படுவாங்க யாருன்னு கேட்பாங்க அட்டகாசம் பண்ணுதான் ஆனா என்ன நானும் எத்தனையோ எஸ்கி கோயில் போயிருக்கேன் ஏகப்பட்ட கோயில் இருக்கும் பயம் காட்டுவாங்க ஆமா பயத்துல கட்ட தெய்வம் கிடையாது கண்டிப்பா என்ன பெண்ணா இருக்கா பாருங்க ஆமா சத்திய வாக்கு வாங்கி உட்கார்ந்து இருக்கா சரி மக்களை பயம் காட்டக்கூடாதுன்னு கூடாது தண்ணி பெண்ணு உட்கார்ந்தமே உட்கார்ந்து இருக்கா ஆமையா அக்கப்பாக்கு செழிப்பு தட்டாது எப்படி தட்டும் எந்த இசைக்கு முச்சந்தில நிக்கா முக்களவ போடுதா ஆமையா நாம நிலைய வாங்குற இந்த ஊர்ல ஆமா முத்தையா கோணார் தோட்டத்துல இருந்து வந்திருக்கோம் துருவத்துல இருந்து சரி பரமாயி அம்மா மேல இறங்கி வாரா உடைய மொழி ஊரை விட்டு ஐயா ஊரை விட்டு ஐயா ஊரை விட்டு வந்தவடா எசக்கியம்மா நானும் எசக்கியம்மா பரமாயி அம்மா மேல இறங்குறாள எசக்கியம்மா நாய நல்ல ஐயவா ஓடிக்கம்மா ஒரு கோலவை அம்மா ஒரு கோலவை ஒரு கோலவை வேலையான வேலையாகி விளையாடும் நேரமாயி சாமமான சாமமாகி நேரமாகி ஆதாரி போட்டு வாரி அழகு முல்ல இசக்கியம்மா மக்கள் எல்லாம் காத்திருக்கோம் நல்ல வாக்கு கொடுக்கவாமா இந்த ஊரில் இசக்கிக்கு தான் போடுமா ஒரு கோலவை ஜோடியா வீரப்பெல்லாம் சடையாம் இருந்தாலும் தர முடியா அல்லிங்கொப்ப பிள்ளையாகி வாராள நீலியம்மா மரமாயி அம்மா மேல அருளாடி வாராள வெள்ளையம்மா கல்யாணத்து பூவோடு வந்தவரா வெள்ளையம்மன் பூவோடு வாசமிட வந்தவரா அம்மா மது வாங்க வேண்டும் இந்த நல்ல தலைமதியிலே உடையமொழி ஊரடிக்கு வந்தவரா உத்தமியா அழகலனை குழவ போட்டு கண்ணி கொண்ட போல மரமாயி அம்மா மேல அருளாடி வாராளே இந்த நல்ல ஊரடியில எனக்கு ஒரு நிலையம் வேணும் அழகு மலை எசக்கி என்று நிறைய வாங்கி வாங்க வேணும் பாடுதான ஆதாரி போடுதான ஒரு கொலவை பொன்னான மணி கொலவை சின்ன நல்ல பிள்ளை போல வாராளை இசக்கியம்மா பரமாயி அம்மா மேல அருளாடி வாராளே எந்த நல்ல ஊரவில எனக்கு ஒரு நிலையம் வேணும் உடையாமொழி ஊரை விட்டு உத்தமியா மாறினப்பா வெள்ளையம்மன் கல்யாணத்துல பூவோடு வந்தவரா எல்லாரும் போறீங்க என்ன மட்டும் பார்க்கலையே எனக்கு ஒரு கொண்டு அந்த மல்லிகைப்பூவும் கொடுக்கலையே மல்லிகைப்பூவை கைகளுக்கு வாராள எஸ்கியம்மா வாராள எஸ்கியம்மா வாராள காலத்தை மறந்துவது காலனியே கேட்கலையோ வளர்ந்தான் உழைக்கிறது கோவிலுக்கு கேட்கலையோ ஆறு கால எசக்கியெல்லாம் போடுங்கம்மா ஒரு போலவ பரமாயி அம்மாள் மேலே அருளாடி வந்த உடையாமொழி இசக்கிக்கு எங்க துலகத்துக்கு பக்கத்திலேயே கழுகுமலையில சாலை ஓர
ஆமையா. காவல் தெய்வத்தோடு ஆமா. தெற்கு திசை பார்க்க சரி. நான் யாதவர் விளக்காக்க வந்தவாரா ஆமா. வெள்ளையம்மான் பூவோடு வந்ததினாலே சரி. கழுகு மலையில் வந்து அமர்ந்ததினாலே ஆமா. கழுகு மலை இசக்கி என்று நயம் போட்டா அம்மாளுக்கு நிலையம் போட்டு கழுகுமலை சாலை இசக்கி என்று பெயர் கொடுத்து சரி ஐயா. பரமாயி அம்மாள் மேலே அருளாடி வந்து ஆமா. ஐயா இசைக்குமுத்து போனார் ஐயா அவர்களும் சரி. பரமாயி அம்மாளும் ஆமா. 2012ஆம் ஆண்டு அழகாகவே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி சரி. சீரும் சிறப்புமாக ஆமா. அம்மாள் கேட்டவருக்கு கேட்டவரம் சரி. அடியவருக்கு அள்ளி வரம் கொடுத்து ஆமையா. பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுப்பாளாம் ஆமா. குழந்தை இல்லா மக்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாளாம் சரிதான். தொட்டில் கட்டி நேர்ந்து போட்டா அடுத்த வருஷம் தொட்டில புள்ள விடக்க வீட்டுல ஆமா. எல்லா வரத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாள் சரி. ஒய்எஸ்டாப் இளைஞர்களோடு ஆஹா. பக்த பெருமக்களோடு சரி. மடப்பாரி ஆமா. உண்மை பாட்டு சரி. வில்லோடு ஆமையா. சுமார் 3 வருஷமா ஒரு கருவாப்பை வில்லோடு ஆமா. திருநெல்வேலி முத்துமாரி வில்லோடு சரி. 3 வருஷமா விடைபெற்றுக் கொண்டு ஆமையா. மங்களகரமாய் கல்யாண வாசலாய் என் கழுகுமலை இசைக்கு வந்தமர்ந்தா எம்ம வெள்ளி மலையில யம வெங்கல பம்ப மலங்கி வர நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. திருநெக்கிற இசைக்கு அம்மனுக்கு போடுங்க பாருங்க உள்வளவே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. அங்க மலையில தீயறிய யம தவள பானையும் பொங்கி வர நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. திருநெக்கிற இசைக்கு அம்மைக்கு போடுங்க பாருங்க உள்வளவே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. ஆராரம் தாய் ஆராரம் அவன் தெற்க ரங்கமே மாறாரான் நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. உடைய மொழி இசைக்கு தாய்க்கு போடுங்க பாருங்க உள்வளவே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. இருக்காராம் அம்மா இருக்காராம் இந்த கழுகு மலையில் இருக்காராம் நன்னாதினம் தன்னானே. அவ எந்த தெருவழி வாராளோ இந்த கழுகு மலைய பார்க்காளோ நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. கழுகு மலை இசைக்குதான் போடுங்க பாருங்க உள்வளவே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. ரகத்துல தண்ணி வர ரெண்டு நில பிக்கட்டையும் சொல்லி வர நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. திருச்சினைக்கிற இசைக்கு தாய்க்கு போடுங்க பாருங்க உள்வளவே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. வாராளாம் தாய் வாராளாம் எம இசைக்கு அம்மனும் வாராளாம் நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. இசைக்கு நிக்கிற இசைக்கு அம்மனுக்கு இன்னொரு போடவ போடுங்கம்மா நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. திண்ணைய பாருங்களே எம சித்திர திண்ணைய பாருங்களே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. பொங்கல் பெற்ற இசைக்கு அம்மாவுக்கு தெரிஞ்ச கூடாமைய போடுங்களே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. மலப்பாரி போட்டல்லவோ முத்து இசைக்கு வாராளே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. அழகு மாற இசைக்கு தாய்க்கு போடுங்கம்மா நீங்க உள்வளவே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. அவள்ளி கொப்ப பிள்ளையாகி இசைக்கு அம்மாளும் வாராளே நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. கேட்டவருக்கு கேட்டவரம் அள்ளி அள்ளி கொடுப்பாராம் நன்னாதினம் தன்னானே நன்னாதினம் தன்னானே. நாடு தெளிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் ஜெயிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும். ஒரே தெளிக்க வேணும் உள்ள மழை பொழிய வேணும் ஊரே செழிக்க வேணும் உள்ள மழை பொழிய வேணும். இசைக்கு மத்து போனார் ஐயாவோடைய நாளே ஆமா. மரமாயம்மாவுடைய குடும்பத்தாரின் சார்பாக சரி. இசைக்கு அம்மாளுக்கு ஆமா. உடையாம்புலி இசைக்கு சரி. இந்த இடத்திலே ஆமா. இருக்க வாசலிலே சரி. கருமலை இசைக்கு என்று நிலையம் போட்டா மாடனுக்கு மாடனவர் எங்க அகசமாடா ஐயா அகசமாடா கருமலை இசைக்கு தான் காலக்கார மாடே அழகு அகசமாடா
கிராமத்தில வாரா வானத்தோடு வாராய சதியம்மா அழகு மலை இசக்கி கருங்கொலையில பிறந்தவரை எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி ஐயா கருப்பசாமி ஐயா கருப்பசாமி இசக்கியோட காவலாக வாரா கருப்பசாமி துளையில பிறந்தவரே எங்க கருப்பசாமி அழகு கருப்பசாமி இசையோட காவலாக வரா கருப்பசாமி கச்ச மேல கச்ச கட்டி கருத்த கச்ச தலையில் கட்டி கச்ச கட்டி கருத்த கச்ச கலைய கட்டி கருத்த கச்ச தலையில் கட்டி கருத்த கச்ச கலைய கட்டி மாலுக்கு காவலாக கருப்பனாக சமான கச்ச மேல கச்ச கட்டி கருத்த கச்ச கலைய கட்டி கருத்த கச்ச தலையில் கட்டி இசையம்மா காவலாக வராயா கருப்பா அம்மா கழுகுமலை இசக்கி என்ற நய வாங்கி அவையா ஒய்எஸ் ஸ்டாப் இளைஞர்கள் பக்தகோடி பெருமக்கள் சரி. அனைத்து மக்களும் சார்பாக அவையா எங்களுக்கு அன்பளிப்பு செய்த அனைத்து நல்லங்கள் உள்ளங்கள் பொம்மை அடித்த தாய்மார்கள் அவையா பொம்மை அடிக்காத தாய்மார்கள் தாய்மார்கள் உழவ போட்டவர்கள் சரி உழவ போடாதவர்கள் போனவர்கள் வில்லுப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்க பார்த்து சொன்னவங்களோ நல்லாவே இல்ல படு மோசம்னு படுத்து உறங்குனவங்க எல்லாரும் ஆமா. என் இசைக்கு எல்லாரு நல்லாலே வாழையடி வாழையாக ஆமா நோயற்ற வாழ் ஒரு குறைவற்ற செல்வத்தோடு செல்வத்தோடு இன்னைக்கு இந்த அம்மா வாசல் போய் கல்யாண வாசலா இருக்கிறோம் இருக்கோம். இதே போல என்றென்றைக்கும் இல்லத்திலே கல்யாண வாசலா இருக்கும் என்று சரி. அம்மா இசைக்கு பார்த்து தொட்டு பணிந்து ஆமா. வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சரி ஏறி மயில் ஏறி பிள்ளை அனுபவம் ஒன்று ஏடி வழியில் ஏடி யாடு முகம் ஒன்று ஈஸ்வரோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று ஈசனோட ஞான மொழி பேசு முகம் ஒன்று ஒரு வழி அகலே நின்ற முகம் ஒன்று ஒருபடியாக நீத்த முகம் ஒன்று செல்வங்கள் வாங்கி நின்ற முகம் ஒன்று சுடவே நாடி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூழலில் அழைத்த முகம் ஒன்று மறுமண சூரனைய தந்த முகம் ஒன்று அல்லியை மனம் உணர வந்த முகம் ஒன்று அள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் தீய நூல வேணும் ஆறுமுகமான பொருள் நீயருள வேணுமா ஆதியரும் நாசனத்தில் அகப்படுவானே. நான் ஆடுறதோட இந்த பையன் என்ன ஆட்டம் ஆடுதான் பாருங்க இருக்க முடியல எனக்கு மேடைக்கு போயிட்டு ஆடுது எனக்கு என்ன தெரியல இருக்க முடியல நான் மேடைக்கு போய் ஆடாம உட்காந்து படிச்சுட்டு ஆ. நீ இந்த ஊருக்கு இந்த